ரஜினி சாரும் கார்த்திக் சுப்ராஜும் அடுத்த படத்துல இணையறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து ட்விட்டர்ல வந்து பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. அதாவது ஜெயிலர் 2க்கு பிறகு வந்து இணையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அது அந்த அளவுக்கு வந்து உண்மையான விஷயமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியல. ஏன்னா இன்னும் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய படமே இப்பதான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல இருக்கு. அதுக்கு பிறகு அது முடியணும். அந்த படம் முடிஞ்ச உடனே ரஜினி சார் ரெஸ்ட்டுக்கு கொஞ்சம் விடுவாரு. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த படம் வந்து ஜெயிலர் 2னா, ஜெயிலர் 2க்கு கிட்டத்தட்ட 1 இயர் வந்து அவருக்கு ஒர்க் இருக்கும். அத முடிச்சுட்டு பண்றாரு அப்படின்னா, அவரு எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அந்த மைண்ட் செட்ல இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியல. ஆனா சைமல்டேனியஸா படம் பண்ற மாரி இருந்துச்சுன்னா ஒழிய, அது பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. ஆனா ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து பேட்ட படத்துடைய ஷூட்டிங்க வந்து ரொம்ப சீக்கிரம் முடிச்சு குடுத்தாரு. ரஜினி சாரோட லைஃப்ல ரொம்ப சீக்கிரமா பண்ணப்பட்ட படம் வந்து பேட்ட தான். அ பெரிய படத்துல. கிட்டத்தட்ட வந்து 110 நாளோ என்னமோ சம்திங் கேட்டு 108 நாள்லயே ரஜினி சாரோட போர்ஷன் முடிச்சு குடுத்தாராம். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயி எனக்கு நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரஜினி சாரோட ட்வீட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெளிவா தெரியும். அவரு முதல்ல ஒரு படம் வந்து ஷெட்யூல் முடிச்ச விஷயத்த பெருமையா, சந்தோஷமா சொன்ன படம் வந்து பேட்ட படம் தான். கார்த்திக் சுப்புராஜ் வந்து அந்த அளவுக்கு ப்ரீ பிளான்டோட வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. நான் ஒரு டைம் பேட்ட படம் முடிஞ்சது பிறகு ஒரு படம் வந்து நானு பார்க்க போயிருந்தப்ப கார்த்திக் சுப்புராஜ் சார் வந்து அந்த படம் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கு வந்தப்போ அவர்ட்ட கேட்டேன் நானு. "சார் அப்ப எப்ப சார் மறுபடியும் படம் பண்ண போறீங்க?" அப்படின்னு கேட்கும்போது அவரே சொன்னாரு, "எல்லாம் ரெடி. தலைவர் ஓகே சொன்னா எப்ப வேணாலும் பண்ண வேண்டியது தான்" அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவர்ட்ட கதை இருக்குது. பட் ஆனா தலைவருக்கு அந்த மாரி அந்த டைமிங் தான் வந்து ரொம்ப பெரிய முக்கியமான விஷயமா இருக்குது. ஏன்னா, கூட இன்னும் பெரிய பெரிய படங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது, இப்ப ரஜினி சார் என்ன யோசிக்கிறாருன்னா அடுத்த கட்ட பெரிய பெரிய இயக்குனர்கள் வளர்ந்துட்டு வர இயக்குனர்கள் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இருக்கிறாரு. அதே மாரி ஜெயிலர் படம் குடுத்த அந்த உத்வேகம் வந்து ஜெயிலர் படத்துடைய 2 கதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுத்தமாக எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா, நெல்சன் அவர்களுடைய ஒர்க் வந்து தலைவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அ அது எப்படின்னா, அந்த ஜெயிலருடைய அந்த சக்சஸ் மீட்லயும், ஆடியோ லான்ச்ல பார்க்கும்போது அவங்க 2 பேத்துக்குள்ள இடைப்பட்ட அந்த என்ன சொல்றதுன்னா, அந்த பேசுறதா இருக்கட்டும், அவர பத்தி பேசின அந்த வார்த்தைகள்லயே வந்து நமக்கு வந்து ரொம்ப அழுத்தமா வந்து புரிய ஆரம்பிச்சது. ஸோ எந்த அளவுக்கு நெல்சன் அவருடைய ஒர்க்க வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்காரு. ரஜினி சார எந்த அளவுக்கு வந்து மெனக்கெட வச்சு அவர் வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிற விஷயமே ரஜினி சாருக்கு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா, கபாலி படத்தப்பவும் சரி, காலா படத்தப்பவும் சரி, ரஞ்சித் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது, ரஜினி சார் ரொம்ப முக்கியமா சொன்னது, மகேந்திரன் சாருக்கு பிறகு என்ன வந்து ரொம்ப நடிப்புக்கு ரொம்ப அழுத்தமாக வந்து ஒர்க்க வாங்குனது வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் தான் அப்படின்னு அவர் சொன்னாருன்னா, ஸோ அவர வந்து கரெக்ட்டான வேவ் லென்த்ல வச்சு வேலை வாங்குறவங்கள வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கார்த்திக் சுப்புராஜ் வந்து சொல்லவே தேவையில்ல. ஒரு அக்மார்க் ரஜினி ரசிகன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது கொஞ்சம் கூட மிகையில்ல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஆ இந்த படம் இருக்கு இல்லைங்க, சிவாஜி படத்துக்கு பிறகு பேட்ட திரைப்படம் தான் முழுமையான ஒரு ரஜினிஃபைடு ஃபீலிங்க வந்து குடுக்குது. அப்புறம் எனக்கு கார்த்திக் சுப்புராஜ் படம் பண்ணாருன்னா, அதில ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, படம் வந்து ஓடி முடிச்ச உடனே அடுத்த 3, 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்ரிலீஸ்டு ஸ்டில்ன்னு சொல்லி வந்து வச்சிருப்பார். அந்த ஸ்டில்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எத்தன ஸ்டில் பேட்ட படத்தில வந்து எவ்வளோ அற்புதமான ஸ்டில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30, 40 ஸ்டில்லுக்கு மேல அவர் ஒவ்வொரு அக்கேஷன் அப்போ ரஜினி சாரோட அந்த 49த் இயரு அதே மாதிரி 48த் இயர் பர்த்டே ஆ எல்லா விஷயங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டில் வந்து இறக்கி விடுவாரு. ஸோ, அந்த மாதிரி வந்து இன்னும் நெறைய கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். 110 நாட்களுக்குள்ள அவ்வளவு ஸ்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வச்சிருக்காருன்னா, அப்ப எந்த அளவு ரசிச்சு ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கார்த்தி சுப்புராஜ் வந்து தலைவர் கூட இணையறாருன்னா, அத விட பெரிய சந்தோஷம். ரஜினி ரசிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேற எதுவுமே கிடையாது. அவ்வளோ அற்புதமான மனுஷன். இப்ப ஜிகர்தண்டா 2 மாதிரியான ஒரு வெற்றி படத்த குடுத்துட்டு, எல்லா இடங்கள்லயுமே பெரிய அளவுக்கு வந்து பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படத்த குடுத்த பிறகு வந்து, இப்ப சூர்யா சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்காப்புல. இப்ப சூர்யா சார் கூட படம் பண்ணி முடிச்ச பிறகு, அதே வேகத்துல வந்து மறுபடியும் இந்த படம் பண்ணாரு அப்டின்னா, ரொம்ப பெரிய ஒரு ஃபீல வந்து குடுக்கும். மறுபடியும் வந்து ஒரு ரஜினிஃபைடு மொமெண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி ரசிகர்கள் வந்து உணர்வாங்க அப்டின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, பேட்ட படத்துடைய அந்த முதல் இன்ட்ரோடக்ஷன் சீன் இருக்குல்ல, அந்த அளவுக்கு முதல் 4 நிமிஷங்கள் வந்து 4 நிமிஷம் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன வந்து காட்டுன படம் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு அந்த படம் தான். பேட்ட படம் தான். அந்த ஹீரோ பில்டப் அப்படிங்கிற விஷயத்த பெர்ஃபெக்ட்டா வந்து பண்ண படம் வந்து கார்த்திக் சுப்புராஜோட இந்த படம் தான். அவ்வளவு அற்புதமா வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு. லைட்டிங்ல அவ்வளோ அற்புதமா ஒர்க் பண்ணியிருப்பாரு. தலைவர் வந்து அப்படியே துருன்னு இருப்பாரு படத்துல. அவருக்குன்னு ஒரு லவ் ட்ராக்கு, அவரு அந்த லவ் ட்ராக்கு மீறி அவருக்குன்னு வந்து ஒரு மாஸ் எலிமென்ட்டு, எத்தன பேக்ரவுண்ட் மியூசிக் படத்துல. சர்ச் மியூசிக்கா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பேட்ட படத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, தலைவர் வந்து அதுக்கு முன்னாடி பண்ண சில படங்கள்ல நடிக்கும்போது, அந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ்ல நடிக்கும்போது, அவர் ஆக்ஷன் படமே வேணாம் அப்டின்லாம் சில படங்கள்லாம் தவிர்த்துட்டாராம். அப்ப என்னன்னா, அந்த ஒன் மேன் ஆர்மிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தனியா ஒருத்தர் போய் வந்து சண்ட போடுறது அப்படிங்கிற விஷயத்த வந்து காட்டும்போது, எப்படி ஏத்துப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன்ல வந்து ரஜினி சார் வந்து அப்ப இருந்த டைம்ல, பேட்ட படம் நடிக்கும்போது தான், அவருக்கு இன்னும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் வந்துச்சு. ஓ! மக்கள் இத தான் எதிர்பார்க்குறாங்க நமக்கு அப்படின்னு. ஏன்னா, ஒரு தனி மனுஷன் போய் அத்தன பேர் அடிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே பார்த்து பழகிட்டாங்க.
ரஜினி சார்னா வந்து அப்படி இருக்கணும். என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து ஒரு வார்த்தை சொன்னாரா, அடிக்கடி சொல்லுவாரா, "ரஜினினா கிளைமாக்ஸ்ல ஜெயிக்கணும்டா. அவரு தான் ரஜினி." ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, என்னதான் நடந்தாலும் சரி, கடைசியில தலைவர் தானே ஜெயிப்பார். அப்படிங்கிற அந்த இம்பாக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் வந்து உருவாக்கியிருக்காரு. ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியோட எல்லாரும் வெளிய வருவாங்க. உதாரணத்துக்கு நீங்க படையப்பா படம் எடுத்துக்கலாம். இல்ல எந்த படம் வேணா எடுத்துக்கலாம். நீங்க ஆரம்பத்தில அந்த தோத்து போறது, ஒரு துரோகத்த பார்க்கறது, கஷ்டப்படுறது இது எல்லாத்தையும் காட்டினா கூட, கடைசியில அவர் வந்து ஜெயிச்சு நின்னுட்டு, அ ஆடியன்ஸ் வந்து வெளிய வரும்போது ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட்டோட வரணும். காலா படத்துலயும், கபாலி படத்துலயும் அந்த இம்பாக்ட் வரல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்து அவரு சொன்னாரு. அவரு ஒரு நல்ல ரஜினி ஃபேன். அவரு அந்த வார்த்தைய தான் சொன்னாராம். ரஜினிகாந்த் படம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது, அவங்க வந்து ஒரு எமோஷனலா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டோட வரணும். நெகட்டிவ் இம்பாக்ட்டோட வரக்கூடாது அப்படின்னு வந்து ரஜினி சாரும் நினைப்பாரு. ரஜினி சாரோட ரசிகர்களும் அத தான் உணர்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட படத்த வந்து குடுத்த இடம் தான் வந்து ஆ என்ன சொல்றது? பேட்ட படம். பேட்ட படம் முடிச்சுட்டு, அந்த டைட்டில் கார்டு முடிச்ச உடனே கார்த்திக் சுப்புராஜ் படம்னு பார்த்த பிறகு 10 நிமிஷம் வந்து ஆடி, என்ஜாய் பண்ணிட்டு வந்த விஷயம். பேட்ட படம் வந்து நான் பார்த்த அந்த 25வது நாள், 50வது நாள், அத 25ஆம் நாள் வந்து ரோகிணி தியேட்டர்ல பார்த்ததா இருக்கட்டும். நம்ம சேனல்ல கூட அந்த வீடியோ இருக்குது. அது என்ன பெரிய கொண்டாட்டம்னு நீங்க பாருங்க. உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஆல்பர்ட் தியேட்டர்ல போய் 50வது நாள் வந்து அனிருத் கூட உட்காந்து படம் பார்த்தது. அதெல்லாம் மறக்கவே முடியாத உணர்வு. ஸோ மறுபடியும் அந்த மொமெண்ட்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா கார்த்திக் சுப்புராஜ் மாரியான இயக்குனர்கள், அந்த ரசிகர்கள் கூட வந்து எப்படி சொல்றதுன்னா, ரசிகர்கள் கூட வந்துட்டு கலந்த பிறகு அவங்களுடைய அந்த என்ஜாய்மெண்ட்டே வேற லெவல்ல இருக்கும். அவங்க வந்து தான் ஒரு இயக்குனருங்கிறதே மறந்துட்டு வந்து அவர் என்ஜாய் பண்ணுவாரு. தான் ஒரு ரஜினி ரசிகனா உட்காந்து என்ஜாய் பண்ணுவாரு. அவர் படம் முடிச்சோனே சொல்றாரு, "இப்ப கூட நான் இந்த படம் பண்ணி முடிச்சிருக்கேன், டைரக்ஷன் பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற உணர்வே உணர முடியாத அளவுக்கு அவருடைய தலைவர் மேல வச்சிருக்க அந்த பாசம் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் இணையறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்ததே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. இது உண்மையாக மாறணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசலாம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!